சேதி கிடைக்காது. கிடைச்சாலும் 2-3 சேதி கிடைக்குது. எது கொடுக்கலாம்? கொஞ்ச நேரம் ஓகே. ஆனால் இது ப்ராப்டட் நீங்கள் சொல்லுவாங்க. முன்னாடி பேசிட்டு ஓகேவா? ஓகே. சாரா சிரித்தாள். நம்ம பார்த்துருக்கேன் தானே. சாரா சிரித்தாள். இதான் லேட்டஸ்ட் இப்போ நோட்ஸில் எடுக்கல. சாரா சிரித்தாள். அந்த தலைவர் தான் மிக மறுபடிய காலத்தில் டாப். ஏன் சாரா சிரித்தா? ஏன் சாரா சிரித்தா? நம்ம சாரா இல்லை, அபராமுடைய மனைவி சாரா ஏன் சிரித்தா? குழந்தை இல்லை, வயசாக்கி குழந்தை இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு குழந்தை பிறக்கன்னு சொல்றாரு. அவளுக்கு திருவங்கிட்டார். ஆனால் இதுக்கு மேலதான் இருக்கு சங்கடி. அவளுடைய சிரிப்பு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவளுக்கு உலகத்திற்கு ஏளனமாக கேவலமாக தெரிந்த சிரிப்பா சிரிக்குது நினைக்கிறாங்க. நம்முடைய நம்பிக்கை ஹல்லேலூயா. ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்கிறார். அந்த குழந்தை தான் ஈசா. ஈசா கூட வாரிசுதான் இன்றைக்கு இஸ்ரவேல். அவனுக்கு கொடுத்த 2 குழந்தைங்க யாக்கோபுடைய பிள்ளைங்க. அதனால ஏன் சொல்ல போறேன்னாக்கா, நம்முடைய நம்பிக்கை என்ன, ஒரு மனுஷன் பிறந்தாராம், வராராம், வீட்டில் இருந்தாராம், சிரிக்கலாம். உலகத்திற்கு ஆண்டவரை பற்றி சொல்லும் போது சிரிப்பாங்க. சிரிப்பிலே ஒரு நம்பிக்கை. கிறிஸ்தவனை உனக்கு எனக்கு சிரிக்கட்டும், பரவாயில்ல, உலகம் சிரிக்கட்டும். ஏனென்றால் அவங்களுக்கு தெரியுது அவங்க அவ்வளோதான். ஆனால் நம்ம ஆண்டவர் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறாரு. ஓகே. அது ஒன்று இதுதான் ஆக்சுவலி நான் உங்களுக்கு அந்த கூடாரத்தின் ஜபம். இந்த கூடாரத்தின் ஜபம் தான் நான் கூட பிரசங்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இன்னொருக்காக என்ன நினைக்கிறேன்னாக்கா, எத்தனை பேர் ஞானசானம் எடுத்துட்டீங்க? உங்களுக்கு 2 காலம் முக்கால். சரி, இந்த ஞானசானம் எடுத்துட்ட பிறகு எத்தனை பேர் இந்த கிண்டகாரனுக்கு 1ஆம் வகுப்புலாம் போயிருக்கிறோம்? போயிருக்கேன். போனேன் படிச்சதுலடா, அதான் போயிருக்கேன். இப்போ நம்ம பிள்ளைங்க படிக்கும் போது முடிக்கிறதோ இல்லையா, அது கூட உட்காந்து நீங்களும் படிக்கணும். ஓகே. ஆனால் அப்போ நாங்கள் படிக்கும்போது A for apple, B for boy, C for cat. இப்போ நீங்க கிடையாது தானே. இப்போ என்ன சொல்லி எப்போ சொல்லி கொடுக்குறீங்க? இல்லை, இப்போ என்ன சொல்லி கொடுக்குறீங்க? வாக்கியம் என்ன இருக்கும்? Ali eat apple. Ali eat apple. So they give up, make a sentence. இப்போ நான் A for apple சொல்லிட்டாலே கூட்டணி. ஏன் சொல்ல வரேன்னாக்கா, அதே போல நம்ம பேப்டிசம் கிளாஸஸ் எப்பயோ நம்ம படித்தோம். நானும் எப்பயோ படித்தேன். ரிஃப்ரெஷிங் அண்ட் ரினியூவிங் அண்ட் நியூ திங்ஸ் தட் ஐ ஹவ் புட் இன் அண்ட் இட். மேபி அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் வருகின்ற புதிய விசுவாசிகளுக்கு, பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த கிளாஸு சொல்லிக் கொடுக்கணும். ஏனென்றால் வருகின்ற சங்கதி உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கணும். ஓகே. பிகாஸ் we go to thinking of already. Actually, retire. எத்தனை வயசு இருக்கிறாங்க சிங்கப்பூரில்? சிங்கப்பூர் எத்தனை வயசு ரவி? சிங்கப்பூர் எத்தனை ரிட்டையர்?
அண்ணா கூடியிருக்கீங்களா? ஓகே. நான் ரிட்டையர் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் பென்ஷன் தான் இல்லை. அதனால நம்ம என்ன சரி இன்னைக்கு why not we try these baptism classes? அங்கே இருக்க baptism classes என்னுடைய இதில் நீங்கள் தட்டினீங்கன்னாக்கா baptism classes வருவாங்க. anybody can help me? ரவி பாருங்க. ஓகே, it is very interesting. இது வந்து இந்த கை கழுவும் தொட்டி அந்த பைபிள் கிளாஸ் பேப்டிசம் கிளாஸஸ் இருக்கு பாருங்க. ஓப்பன் இன்னைக்கு இது இல்லை, அடுத்த பார்ப்போம். லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு அப்போ பேப்டிசம் கிளாஸ் இருக்காது உங்களுக்கு. எஸ்கே ஓகே, தேங்க்யூ. ஓகே, பேப்டிசம் கிளாஸஸ். ஸோ இது வந்து 5 கிளாஸ் இருக்கு. சார் 5 பார்ட் தான். ரிப்பெண்டன்ஸ், மனு திரும்புதல் முதல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ரிப்பெண்டன்ஸ் இந்த வாக்கியம் வருது உங்களுக்கு. ஓகே, ரெண்டாவது த பைபிள். நீங்கள் பைபிள் வச்சுருக்கீங்களே, இந்த சத்தியம் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். ஓகே, இதில் காரியங்கள் அநேகம் நம்ம பேசியிருக்கிறோம் இந்த பைபிள் கிளாஸில். ஓகே, the last instruction book you are reading. All right, what is the Bible, sir? All right. Temple. பைபிள் முடிஞ்சு நம்ம சேர்ச் பற்றி பேசணும் நினைக்கிறேன். ஓகே, மூணாவது பாடம் சபை பில்டிங் இல்லை, நீங்களும் நானும் தான் சபை. ஓகே, அப்போது 2 இருக்கிறதுனால அதனால சபைக்காக சண்டை போட்டிருக்காருங்க, நாங்களுக்காக சண்டை போட்டிருக்காருங்க. இப்போ உலகத்தில் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. யார் தெய்வன், எவன் சின்னவன், யார் நாக்காளிக்காக வல்லரசு சொல்லுவாங்க. ரைட், அப்போ என்ன படித்தோம்? 4வது. ஓகே, தேவனை பற்றி நம்ம படித்தோம். ஸோ நம்முடைய தேவனுக்கு ஒருவருக்கா இல்லை இஸ் அ ஸ்பிரிட் கிரியேட்டர். ஸோ இதனால எல்லாம் பழமையான தேவர் எங்கேயும் இருப்பார். ஓகே, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது பேர்லாம் கொடுத்துட்டேன். ஓகே, repentance, acceptance, confession, discipleship. Okay, Bible. Okay. What is baptism? ஞானஸ்தானம் என்றால் என்ன? நாட்டில் எடுத்தாங்க. இதனால கேட்டுக்கணும், சில காரியங்கள் இருக்கு. ஞானஸ்தானம்னா என்ன? முழுக்கு ஞானஸ்தானம் பண்ணிக்கலாம், தெளிப்பு ஞானஸ்தானம் பண்ணிக்கலாம், ஊத்துற ஞானஸ்தானம் பண்ணிக்கலாம், இல்லை குழந்தை இருக்கும்போதே ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்களா? ஏன்னா அநேக காரியங்கள் கான்ட்ரோவர்ஷியல்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதனால நம்ம சில காரியங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சபையில் குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அந்த பப்திசம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே முழுக்கு. பப்திசோ கிரேக்க வார்த்தை. ஓகே, அதனால முழுக்கு ஞானஸ்தானம் தான் கொடுப்பாங்க. alright, so the water baptism received by believers, convert இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். Okay, Jesus baptized by John the Baptist in the Jordan River. Baptized just as the sins were imputed on the crucifixion offering through laying hands. ஏன் கரங்களை வைக்கிறாங்க, கையை வைக்கிறாங்கனாக்கா, ஸோ தேவன் நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டாலும் பார்த்த நாட்டுக்குட்டி மேலே தேவாட்டுக்குட்டி. ஸோ ஜேசஸ் சிம்பிள், ஜேசஸ் தம்தோவா. ஓகே, அப்புறம் பழைய ஏற்பாட்டில் ஞானஸ்தானம் இருக்கிறாங்க. alright, Jesus baptized as the Lamb of God. நல்லா கேட்கணும். இந்த யோவான்
ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது, ஓகே, அதுக்கு முன்பே அவங்களுக்கு ஞானஸ்தானம் தெரியும். அண்டர்ஸ்டாண்ட் தீஸ்? இதெல்லாம் தெரிஞ்சுங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஞானஸ்தானம் தெரியும். ஏசு நமக்கு கொடுக்கல. அதனால் அங்கே யோவான் என்ன சொல்றாரு? ஜான் தி பேப்டிஸ்ட் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுங்க. ஓகே, அப்ப அவங்க ஞானஸ்தானம் என்னன்னு அவங்களுக்கு தெரியுது. நம்மளுக்கு சில பேருக்கு தெரியும், நம்ம முழுக்கு போடு, எங்க தங்கைக்கு போய் முழுக்கு போடு, காவேரிக்கு போய் முழுக்கு போடு, அவங்களுக்கு தெரியாமனாங்க ஏன் முழுக்கு போடுறாங்க. அது அவங்களுக்கு ஒரு சடங்காச்சாரியமாக அவங்களுடைய பாவங்கள் போயிடும் அப்படின்னு சொல்லி முழுக்கு போடுறாங்க. யூதருக்கு என்ன செய்வாங்கனாக்க, இப்ப நான் ஒரு யூதன் இல்லை, யூதன் அணியன் நான் யூத மதத்தை ஏற்றுக்கொள்றேன். அப்ப அவங்க ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. வேதத்தில் இருக்கிறது கிறிஸ்டியஸ் போடுவாங்க. யாரெல்லாம் யூதரை ஏற்றுக்கொள்றாங்களோ, யூதர் இல்லாதவங்க அவங்க கிறிஸ்டியன்ஸ். அதே போலதான் நம்ம முஸ்லீம் இல்லை, நம்ம முஸ்லீம் ஆக போகிறோம். முஸ்லீம் ஆக போனாக்கா அந்த சொல்லுவாங்க அப்துல்லா அல்லா பிஸ்மில்லா உள்ளா 3 வாட்டி சொன்னீங்கன்னாக்கா, ஆனால் அவங்க பேர் சொல்லுவாங்க முகமான பார்த்துவானுங்க. அதே போலதான் அவங்களுக்கு ஞானஸ்தானம் என்னென்ன தெரியும், ஆனால் மனம் திரும்புது இல்லை. அதான் யோவான் சொல்றாரு, மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கணும். மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து ஓகே. இங்கே இயேசுவானவர் 3 மரணது மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுப்பது. 3 வகையான ஞானஸ்தானங்கள் இருக்குங்க. ஒன்று யோவான் ஞானஸ்தானம், மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுப்பது. இரண்டாவது இயேசு ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. The Lamb of God to have all the seeds on him. இங்க ஒரு நல்ல ஒரு பாடம் பார்ப்பீங்க. யோவான் இயேசுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது என்ன சொல்றாரு? ஒரு வார்த்தை இயேசு பார்த்து, இதோ தேவ ஆட்டுக்குட்டி இந்த உலகத்தில் சுமந்து பாவங்களை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி. வாய் செய்த ஏன் சொல்றாங்க? ஏனென்றால் எங்க பார்த்தோம், அந்த ஆட்டுக்குட்டியை எங்க குர்பான் பண்றானுங்க, அந்த ஆட்டுக்குட்டி எங்க பலி கொடுக்கணும், அவங்க தேவனுடைய நலக்கட்டுக்கு இம்பார்ட்டன். ஓகே, இன்டராக்ட் பண்ணுங்க. நம்ம சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு அவங்க பலியை கொண்டு வந்து பலியங்க யார்கிட்ட கொடுக்கணும்? இன்னைக்கு பலி செலுத்திட்டான். பாவ நிவாரண பலியை செலுத்திட்டு அந்த பாவ நிவாரண பலியை முழுமையாக அவங்க கொளுத்திடணும். ஓகே, கொளுத்திடணும் முழுசா. பரவாயில்ல, தலை என்ன கொடுங்க, கறி வச்சுக்குவேன், காரை நீ கொண்டு போ, முழுசா கொளுத்திடணும்டா தகன பலி. ஓகே, கொடுத்துட்டு வந்த பிறகு அந்த தகன பலி வெட்டுறாங்க. ஆசாரியன் வெட்டுறாங்க. அந்த ஆசாரியை வெட்டும் போது என்ன ஆகும்? கை காலெல்லாம் அந்த ரத்தத்தை தெளிப்பாங்க. அதான் நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம். அந்த ரத்தத்தை தெளிச்சிட்டு அவங்க அந்த கழுவ வேண்டும். அந்த பேசன் இருக்கும் கை கழுவுறதுக்கு, கை கழுவ பேசன் வச்சிருப்பாங்க. சொல்லி கொடுக்குறேன். கையெல்லாம் கழுவிட்டு பிறகுதான் அவங்க என்ன செய்ய வேண்டும்? look at this, very simple. இது பலிபீடத்தை கொடுத்துட்டீங்க. ஆட்டுக்குட்டி வெட்டி பலியை கொடுத்துட்டோம். பலியை கொடுத்த பிறகு ஆசாரியர் வெட்டிட்டாரு. வெட்ட பிறகு அவர் கையெல்லாம் ரத்தம். யார் வெட்ட? ஆசாரியர் வெட்ட முடியும், நீங்கள் வெட்ட முடியாது. ஆசாரியர் தான் இருக்காரு, ஆர்வம் இருப்பாங்க, லேவியர் இருப்பாங்க. ஆனால் ஆசாரியர் வெட்டின பிறகு அந்த பலியை கொடுத்துட்ட பிறகு அதோட வேலை முடிஞ்சு போக வேண்டியதுதான். அந்த ஆசாரியர் என்ன செய்ய வேண்டும்? இங்க ஒரு தொட்டி இருக்கும், அதனால கை கழுவுற தொட்டி. இந்த கை கழுவுற தொட்டியெல்லாம் உங்களை கையில நல்லா கழுவிட்டு அதெல்லாம் சுத்தமாக பண்ண பிறகுதான் இங்க பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக வேண்டும். லோக்கியர் பாட்டு நடத்துறவங்க, பாட்டு படிக்கிறவங்க, ஆராதனை செய்கிறவங்க, இசை வாசிக்கிறவங்க எல்லாமே இங்க என்ன சொல்லுது?
நீங்க சுத்திகரிப்பு வேலையை செய்யணும். சுத்திகரிப்பு வேலை செய்யாம நம்ம அங்கே போனோம்னாக்கா செத்துருவோம். இது சீரியஸ் பிசினஸ். ஜஸ்ட் டொப்தோ வேலை கிவிங் அஸ். அதனால இங்க ஆண்டவர் நம்மளுக்கு என்னது, இயேசுவானவர் நம்மளுக்காக மறுத்திட்டாரு. அதனால நம்ம வந்து பாவம் அறிக்கை செய்யணும். செய்த பிறகுதான் you go and touch all the anointed instruments, songs, whatever. Be cautious. Don't simply enter. நீங்க என்டர் பண்றது மட்டுமல்ல, நீங்க ஒரு ஆசாரியராக என்டர் பண்றீங்க. இதனால வச்சுக்கணும். ஆனோ பொண்ணோம் ஆசாரியராக என்டர் பண்ணும் பொழுது நீங்களால உங்களால சபையை சாகும். ஏனென்றால் தீர்க்கப்பட்டிருக்கிறது கணம். வேதத்தில் நீங்க படிக்கிறீங்க, அந்நிய தூபத்தை கொண்டு வராத, அந்நிய தூபத்தை கொண்டு வராத, சத்துருவான், அங்கே சத்துருவான். அது செஞ்சிருக்கானுங்க. ஸோ அதனால பண்ணானுங்க. ஸோ இந்த சர்வீஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆகி சும்மா ஏதோ ஞானம் நடத்திட்டோம் வந்துட்டோம் இல்லை. இந்த ஆராதனை இயேசுவின் நாமத்தில் வரும் பொழுது நம்ம யாரை மேலே வச்சிருக்கிறோம், பாவத்தை தூக்கி வச்சுட்டோம். ஓகே, ரெண்டாவது ஸ்டைல். ஓகே, மூணாவது, ஜீசஸ் took upon himself all the sins of the world in just a manner through imputation. இங்கே சொல்லுவோம் இம்புட்டேஷன். அப்படின்னாக்கா நம்ம பாவத்தெல்லாம் யாரோட வச்சிருக்கோம், இயேசு மேலே வச்சுட்டோம். இந்த வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 1:29-30 வரைக்கும் யாருக்கான வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1 இருக்கா? யோவான் புதிய ஏற்பாடாக இருக்கும். verse 29-31. அங்கங்க பார்த்துருக்காரு. யாருக்கு எடுத்துருக்குமா? எடுத்து படிக்க போவாங்க. மறுநாள் இயேசு தன்னிட்ட வர கண்டு இதோ என்ன சொல்றாரு, இதோ தேவாட்டுக்குட்டி, ஓகே, ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன். ஓகே, அவரோ ஆவினாலும் ஜலத்தினால் இருக்காது. சரி, ஓகே, அது பிடிக்காது. ஆவியானவர் அவர் மேலே வருவதை நம்ம பார்க்கணும். ஆகினால் நண்பர்களே என்ன சொல்றாரு, யோவானே நான் அறிக்கை செய்கிறாரு, இயேசுவானவர் தேவ ஆட்டுக்குட்டி ஆனவர். அதனால நம்ம இங்கே பலியெல்லாம் செலுத்துறது. இப்போ இங்கே பலி செலுத்திட்டு இங்கே கையில் கழுவுறதுலாம் இல்லை. ஆனால் என்ன செய்யணும், நம்ம 1ஆவது யோவான் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால் தேவன் உண்மையும் நீதியுமாக இருக்கிறாரு நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க. ஆனால் அது கூட நம்ம செய்ய மாட்டோம். நீங்கள் செஞ்சிருப்பீங்க, நான் செய்ய மாட்டேன். கதை துணிகரமாக நம்ம வந்து ஒரு பாட்டு படிப்பது தானே, துணிகரமாய் நான் பாவம் செய்தே, துணிந்து பாவம் செய்தே. கிறிஸ்தவனே எனக்கு தெரியாது நான் பாவம் இதனை, உனக்கு தெரியும். பாவம் யாரும் சொல்லுவார். நான் துணிகரமா துணிஞ்சி செய்தல. பரவாயில்ல, நான் உன்னை மன்னிக்கிறேன். இஸ் வெரி கேர்ஃபுல். ஓகே, இது சொல்லியிருக்கு. ஓகே,
தேங்க்யூப்பா, 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 தேங்க்யூ தேங்க்யூ. சரியான பண்ண முடியல. துணிகரமாய் நான் பாவம் செய்து துணிந்து பாவம் செய்வேன். இந்த பிரச்சனை இஸ்ரேல் மக்கள் இருந்துச்சு. யார் இந்த இஸ்ரேல் மக்கள்? யார் இந்த இஸ்ரேல் மக்கள்? யாரு? தேவனால அடிமைத்தனத்திலிருந்து அடிபட்டு வளப்பட்டு துப்பப்பட்டு நஞ்சு போனானுங்க. ஆனால் ஆண்டு விடுவிச்சு கொண்டு வந்து சொன்னாரு, உங்களுக்கு இந்த பாலும் தேனும் தேசத்துக்கு கொடுப்பண்டா, ஸோ நீங்கள் இங்கெல்லாம் இருப்பீங்க, நல்லா இருப்பீங்களா, வாங்க. கோயிலெலாம் கட்டி கொடுத்தாரு தானே. ஆனால் இவனுக்கு என்ன செஞ்சானுங்க? ஆண்டவரை தேடலை. ஆனால் ஆண்டவர் வார்த்தை சொன்னார், நீ கட்டி அந்நிய தேசத்திலிருந்து எனக்கு என்னுடைய பிள்ளைகளை நான் கொண்டு வருவேன். அந்நிய தேசத்திலிருந்து யூதர் இல்லாதவங்க, நம்ம யூதர் இல்லாதவனுங்க, யூதர் இல்லை. அந்த வாக்கு தத்துவம் இப்பயும் இன்னையும் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. எந்த யூதர்கள் ஆண்டவர் பற்றி சொல்லணுமோ, எந்த யூதர்கள் என்னுடைய தேவன் எங்களை விடுவிச்சாருன்னு சொல்லணுமோ, அந்த யூதர்கள் சொல்லலை. என்ன சொன்னானுங்க? நாங்கள் அப்ராம் கோத்திரத்தான், நாங்கள் அப்ராம் அவங்க ஜாதி, நான் யூதர்கள், நான் உங்களை சேர மாட்டோம், நான் தொட மாட்டோம் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ சொல்லணும், அதுக்கு தான் உனக்கு தேர்ந்தெடுத்துருக்கிறேன். நீ என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய தேசம் சொல்லலை. பெண்டிகோஸ்ட் நான் அன்றைக்கு வெட்டிச்சதே ஒரு பூகம்பம். இயேசுவை தெரியாதவங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டான். உலகெங்கும் சென்று சொன்னாங்க. அதில் சொன்னதுதான் நம்ம இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை சொல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு. ரைட். யூதர்கள் முன்ன ரட்சிக்கப்பட்ட தெரியுங்களா? இப்போ நம்ம இந்த சபை பேரு போடுறோம், ரெக்கக்னைசேஷன். நீங்க இந்த சபையை ஆசீர்வாதமாக தேவனுக்கு சாட்சியா சொல்லாவிட்டால் வேற உபாய்ப்பாங்க. நீங்க பாக்குறீங்க. We don't use this church, we don't use these blessings, we don't share our blessings. நம்மளுடைய ஆசீர்வாதங்களை மற்றவங்களோடு நம்ம பகிர்ந்து கொள்ளாமல் இருந்தால் மற்றவங்க இது பாய்விக்க முடியும், மற்றவங்க ஆசீர்வாதமாக எடுத்துட்டு போக முடியும். அது தேவ கட்டளை. ஆண்டு சொல்றாரு, உங்களுடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளும். நீங்க பார்ப்பீங்க, 15 பேர் ஞானம் அளிக்கப்படுறாங்க. அதில் 10 பேர் ஈவான். இன்னொன்று பார்க்குறீங்க, வெளியே தேட்டம் போட்டு மாசம் காயம் பண்ணுறான். அவன் தேசம் இன்றைக்கு அடிமைத்தனத்தில் இருக்கு. அமீரோ ஆனால் கடவுளை தேடி வராங்கப்பா. அவன் கடவுளை தேடி வரான். அவங்களுக்கு கொடுக்கப்பட்டவங்க நம்மளுக்கு கடவுளை தேடாதபடிக்கு சாக்கு சொல்றது கிடையாது. நம்ம நாயை தீர்த்துக்கணும். ஒரு காலகட்டம் வரும்பொழுது நம்மளுக்கு இந்த வேதமே இல்லாமல் போய் இந்த வேதம் பொழிகிறது. வேதம் கிடைக்காது. ஓ ஈவன் மீ ரெஸ்பான்சிபிள். அண்ணாண்டே அந்த ஆவியான வரும்பொழுது தேவனுடைய ஆவி, அது படிங்க. அந்த வசனங்களை மேத்யூ 3 அந்த வசனம் போட்டுட்டாங்க. கல்யாணம் படிங்க. இயேசு அவனுக்கு பிறவி உத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து தண்ணியிலிருந்து வரும் பொழுது கரையேறினுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. வானம் திறக்கப்பட்டது. என்ன சொல்றது? முதல்ல வானம் திறக்கப்பட்டு தேவ ஆவி புறாவை போல, தேவ ஆவியானவர் வராரு. இரண்டாவது தம்மில் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன்.
this is my beloved son. இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று கூறுங்கள். ஓகே. ஆண்டவர் சாய்ந்து கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவர் தேவன் இயேசுவை குமாரனார். Is a beloved son. Okay. So again, Johann ஞானசானகன் repentance. So reform, so perform for the people, which was baptized to turn people back their sins towards God. So அதனால யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த ஞானஸ்நானம் என்னவென்றால் மனம் திரும்பி இயேசு பக்கமாக திரும்புவதற்காக. அதை சொல்றாரு, நான் இல்லை, எனக்கும் பின்னால் வரப்போறவர் மகிமையானவர். ஆல்ரைட். பிலீவர்ஸ், வாட்டர் பேப்டிசம். இப்போ நம்ம விசுவாசிகள் ஞானஸ்நானம் எடுக்க போகிற தண்ணியில். ஸோ அவுட்வர்ட் கன்ஃபெஷன் ஆஃப் அவர் ஃபேத். அது என்ன சொல்லுதுனாக்கா, எப்படி ஒரு உதாரணம் கொடுப்பாங்கனாக்கா, ரைட்டாக இருக்கலாம் இல்லாமல் ஒரு காதலனும் காதலி இருப்பாங்க. காதலன் காதலி எடுத்துக்கோமே, காதலிக்கிறாங்க. காதலிக்கிறதுக்கு நிற்குவாங்க. காதல் பண்ண சொல்லுவாங்களா? அம்மா அப்பாவோட சொல்ல மாட்டாங்க. இன்னும் டைம் பண்ணுறது வெயிட் பண்ணுவாங்க. காதலிங்க வெயிட் பண்ணுவாங்க. அப்போ காதலிங்க ஓகே சரி கல்யாணம் பண்ண போகிறோம். அதுதான் பத்திரிக்கைலாம் அடிச்சுட்டு கல்யாணத்துக்கு சொல்லுவோம். அதே போல தான் இந்த ஞானஸ்நானம். நான் இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவை நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் தெரியும்படிக்காக ஏன் இவங்க கல்யாணம் பண்ணி இப்போ கல்யாணம் போக வேண்டியதானே? அப்படிதானேச்சா? இவங்களுக்கு செலவு பண்ணி, இவங்களுக்கு மண்டபத்தை கொடுத்து, இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, மொய் கொடுக்குறாங்கன்னா இல்லையோ தெரியல. ஏன் சொல்கிறோம்? ஏன் என்றால் அப்படி சொல்கிறோம், நாங்கள் கணவன் மனைவி ஊரறிய உலகறிய நாங்கள் அறிவிச்சிக்கிறோம். அதே போலதான் ஞானஸ்நானம். நான் இயேசுக்காக நான் வாழுவேன், நான் இயேசுக்காக நான் ஒப்பு கொடுத்துட்டேன். இயேசுவா என்னுடைய தேவன். அது நல்லா கேட்டுக்கணும். சில பேர் இயேசு தான் உன்னுடைய தேவன், வேற தேவன் இல்லைன்னு சொன்னாங்க சொல்ல மாட்டாங்க. ஓகே. ஸோ இங்கே தான் நம்ம காமிக்கிறோம். ஸோ அப்படின்னாக்க அந்த வெப்சைட் என்ன சொல்லுது, நீங்கள் தண்ணிக்குள்ளே போயிட்டு வரும்போது டேஷ் ஆன் த கிராஸ் ரெசரக்ஷன். ஸோ வீட்டில் இருந்தது அது என்ன காமிக்கிறங்க, தண்ணிக்குள்ளே நீங்கள் போயிட்டு வரும்பொழுது பாவத்துக்காக மறித்து இயேசு போல உயிர்த்தெழுகிறோம் வீடுவாங்க வரும்பொழுது. அதான் அதனுடைய அடையாளம். ஓகே. ஸோ திஸ் வாட்டர் பேப்டிசம் இட்ஸ் நாட் கண்டிஷன் ஃபார் சல்வேஷன். நல்லா கேட்டுக்குங்க. ஞானஸ்தானம் எடுத்தால் தான் நீங்கள் ரசிக்கப்படுவீங்க. ஞானஸ்தானம் தான் உங்களை ரசிக்கப்படுறது இல்லை. இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் ரசிக்கப்பட முடியும். தண்ணிக்குள்ளே போயிட்டு வரலாம். ஓகே. ஸ்விம்மிங் பூலை கூட நீங்கள் போயிட்டு தண்ணிக்குள்ளே போயிட்டு வரலாம். அதுவும் ஞானஸ்தானம் எடுத்து உங்கள் பார்த்தாங்க. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார். ட்ரூ salvation comes from faith in believing in the removal of sin. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இயேசு ஏற்றுக்கொண்டார். ஓகே. இது நம்பிக்கை நம்மளுக்கு. ஓகே. கன்க்ளூஷன். ஜான்ஸ் பேப்டிசம் repentance. ஓகே. ஜீசஸ் பேப்டிசம் he took upon him. ஓகே. நம்மளுடைய பாவங்களை. Believers baptism, confession, death, resurrection of Jesus Christ. ஸோ அதனால விசுவாசிகள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன அறிக்கை செய்கிறோம்? என்னுடைய பாவங்களுக்கு மறித்து இயேசுவோடு நான் உயிர்த்தெழுகிறேன். ஓகே. இப்போதான் மைண்டுங்க. What is the baptism of Holy Spirit? ஞானஸ்நானம் கொடுத்த பிறகு என்ன செய்வாங்கன்னாக்கா, நீங்கள் பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம் எடுத்துருக்கீங்களா? சில பேர் கேட்டுவாங்க, எடுத்துறீங்களா? எடுத்துட்டீங்களா இல்லையா? எடுத்து எப்படி தெரியும்? எப்படி அது உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இருக்க? இன்னும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கான்ட்ரடிக்ஷன் வந்திருக்கா? ஹலோ, இல்லை, யாரும் கேட்கல. இதை கேட்டிருக்காங்க. ஹலோ, அதுக்கு நான் சொன்ன புதிய காரியங்களை நான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே.
ஓகே ஓகே, என்ன சொல்லுவாங்க? நீங்க every believer has Holy Spirit, baptism, immersion with the Holy Spirit. ஓகே, பரிசுத்த ஆவியினாலே நீங்க ஞானஸ்நானம் பெற்றது உண்டா? இட்ஸ் a rain from above but a flood from within. இந்த வசனத்தை படிங்க. யோவான் 31 வசனம் அண்டர்லைன் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிங்க கூட. படிங்க. யோவான் 7. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து எங்க இருந்து? குளத்தில் இருந்தா, குளத்தில் இருந்தா, பைப்பில் இருந்தா, எங்க இருந்து? உள்ள எங்க இருக்கு? உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அப்புறம் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஆவி வரல, பரிசுத்த ஆவியும் வரலையா? ஒன்னும் இயேசு மறிக்கல. இயேசு சிலுவையில மறித்து பிறகு சொல்வாரு, இருங்க பரிசுத்த ஆவி மேல் வரும் பொழுது எங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். ஓகே, படிக்கமா? முடிச்சா? இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அதே இருக்கு. ஓகே, அதனால இங்க என்ன பார்க்கிறோம்? நாம் ஆவியானவர் வரும்னு சொன்னாக்கா பெரிய மழையை போல மேல இருந்து ஊத்துறாரு. உங்களுக்குள்ள இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் தான் we need to be activated. அதே போல அந்நிய பாஷையும் கம்மி போட்டேன்னா. ஓகே, வாட் இஸ் Holy Spirit fruit and gifts? கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேலோட்டமாக போயிட்டேன்ல. ஸோ இந்த பேப்டிசம் கிளாஸில் நம்மளுக்கு இது தேவை. பரிசுத்த ஆவியின் கனிகள், பரிசுத்த ஆவியின் வரங்கள். வாட் ஆர் தே? டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். குழந்தைக்காதீங்க, காமெடி பண்ணிடாதீங்க, ஒன்றா பண்ணிடாதீங்க. கிஃப்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், ஃப்ரூட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். வரங்கள் வித்தியாசம். ஓகே, அது படிங்க. கலேசியர் 2:23, கலேசியர் 5:22-23 டாக்டர் வாசிங்க. ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. சரியா? இல்ல, லட்சுமி, விஜயலட்சுமி, ராம், கலேசியன்ஸ். தேங்க்யூ. ஆவின் கனிகளோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. எப்படி இருக்கிற லிஸ்ட் வருது? தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். ஒன்றும் இது விரோதமான ஒன்றும் இல்லடா. முடிச்சுட்டாரு டக்குனு போகல. எனக்கு ஆங்கு இருக்கு. இப்போ சிந்து பிடிச்சி நின்று சண்டை விட்டாங்களா? டோன்ட் பிளாக். யூ ஆர் லாயர். ஐ எம் a liar. இந்த ஆவின் கனிகள் இருக்கா? கிறிஸ்தவனே, நீ சாட்சி இயேசு பற்றி சொல்லாகாட்டும் பரவாயில்லை. ஆனால் இந்த கனிகள் இருக்கா? அதே அவங்க பேசும். கனிகள் சரி, கனிகள் நடுவுதா இல்லை கொடுக்குறா? எப்படி வரும் கனி? கனிகள் எப்படி வரும்? நீங்க நட்டாதானே அந்த கனி வரும். எனக்கு ஒரு மரத்தை நட்டாதானே அந்த கனி கொடுக்கும். மரத்தை நட்டுமா கனி கொடுக்கும்.
We plant. That's two different things, fruits and gifts. Fruits and gifts, two different things. Fruits, you need to be plant the seed. Then the fruits will come. இருக்கு கனிகள் இருக்கு சொன்னாக்கா நம்மளோட கனிகள் ஒன்று கூட காட்டணும். நீதி, சாந்தம், பொறுமை, அன்பு, இச்சை அடக்கம். ஓகே, check அந்த லிஸ்ட் மீண்டும் நம்மளுக்கு படிச்சுக்குவோம். கலித்தியர் 5:22 இன்னைக்கு பாஸ்டர் உங்களுக்கு இருக்கா? எனக்கு ஒன்று இல்லை. இப்போ நான் ட்ரைனிங் பண்ணுறேன் ஒன்று. ஓகே, ஆல் ஆஃப் தட் ப்ராக்டிஸ் இருக்கணும். ஓகே, ரெண்டாவது இது படிங்க, ஆவியின் வரங்கள். கல்லூரி பண்ணிக்காதீங்க. ஆவியின் வரங்கள், வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. வரங்கள் வித்தியாசம் உண்டு. வரங்கள் என்ன இருக்கு? வித்தியாசங்கள் உண்டு. டூ டிஃபரண்ட் திங்ஸ் பார்த்தோம். கனிகளே வித்தியாசம் உண்டு சொல்லியிருக்கா? என்னென்ன கனிகள்? அன்பு, இரக்கம், இச்சை அடக்கம். வித்தியாசம் உண்டு சொல்லியிருக்கா? இல்லை. கனிகளை வித்தியாசம் இல்லை. கனிகள் இதெல்லாம் இருக்க வேண்டும் ஆட்டோமேட்டிக்கலி. அது நற்சுவை, நல்ல கனி. ஓகே, ஆனால் வரங்களிலே வித்தியாசம் உண்டு. ஓகே, சொல்லுங்க. ஆவியானவர் ஒருவரே. ஆவியானவர் ஒருவர் தான். ஓகே, ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. ஊழியங்களிலும் வித்தியாசம் உண்டு. கர்த்தர் ஒருவரே. ஓகே, கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. என்னதுமா? கிரியைகள், வேலையில வித்தியாசம் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவர்தான். ஓகே, ஒரே கோட் தான். நான் கூட்டினாலும் சரி, நான் பாடினாலும் சரி, நான் ஆண்டுக்காக வாயில் பாத்ரூம் கழுவினாலும் சரி, ஆண்டுக்காக சரி. ஓகே, ஆல்ரைட். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், குணமாக்கும் ஹீலிங். ஓகே, வேறொருவனுக்கு நடக்கட்டுங்க. எல்லாருக்கும் ஒரே வரம் இருக்கிறது. தேவன் ஒரே தான். ஆனால் சில சமயத்தில் இந்த குணமாக்கி பேய் ஒட்டி பிசாசோட அடங்கு போயிடும். ஆனால் இந்த வரங்களை கொடுப்போர் யாரு? புக்கா இவங்க பசா சாங்க மாஸ்டா சாய சுக்கா இல்லை, உங்க சுக்கா ஏன் சுக்கா இல்லை, ஆண்டுடைய சுக்கா. நீங்க போய் தருமாறா போயிட்டு நானும் போய் பேய் ஓட்டுறேன், பிசாசு ஓட்டுறேன், கை வச்சுங்க, நீங்க புக்கா அடிச்சிடும், அடிச்சு கிழிச்சு போட்டுரும். ஓகே, ஸோ அதனால ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்கள். படிச்சிங்களா? இன்னும் இருக்கா? படி. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் அற்புதம் செய்யலாம். ஓகே, ஆல்ரைட். வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை. ஓகே, இங்க ஒரு வருடம் சொல்றதுல தீர்க்க தரிசனம்னா என்ன? சில பேர் தீர்க்க தரிசனத்தையும் ஆண்டவர் வசனத்தையும் கொலவடி பண்றாங்க திரும்பியும். ஓகே, தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? ஏன் சில பேர் தீர்க்க தரிசி வச்சிருக்காங்களே பேர் இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்க. எப்படி அவங்க தீர்க்க தரிசி சொல்லுவீங்க? தீர்க்க தரிசனம் முடிஞ்சிச்சு. இந்த வேதத்துக்கு புறம்பாக அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா வார்த்தையோடு இருக்கணும். இந்த வார்த்தைக்கு புறம்பாக அவங்க என்ன லோகேட்டியா என்னோட கேட்டாங்க, மாஸ்டர் நீங்கள் உங்களை பேர் கொடுத்தீங்களா? உங்களுக்கு பேர் நிற்க மாட்டேன், யாருக்கும் பேர் கொடுக்குறது வெரி ஃப்ரெண்டாக சேர்த்து பேர் கொடுத்துருங்க. ஏன் தெரியுங்களா?
அவன் அம்மா அப்பா வந்து ப்ரே பண்ணி இந்த பிள்ளைக்கு ஜபம் பண்ணி இந்த பிள்ளைய வளர்த்துருப்பாங்க. ஆசை ஆசையாக பேர் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க கொடுக்குற அந்த பேர் டோன்ட் புஷ் இட் டுடே. ஆனால் எங்கேயோ வந்து ஒரு பிரசங்கி ஒரு பாஸ்டர் இந்த பவனுக்கு இந்த பெயரை வைக்கும்படிக்காக இந்த பையனை வைங்க பேரை சொல்லியிருக்காங்க. இருக்கா இல்லையா? I don't accept it. I verify with you. யோவான் ஞானஸ்நானத்துக்கு யார் பேர் வைக்கணும்? யார் சொன்னாரு? எங்க புல்பிலே சொல்லிட்டாரு, டேய் சக்கரையா நீ உன் பேர் வச்சிருக்கார, இவன் பேர் டிஃப்ரெண்ட். அப்ப எங்க கொடுக்குறது பேரு? ஆண்டவர். பெரிய ஆசாரியன், சக்கரையா ஆசாரியன். He did not give a name. Please don't give a room to anybody. என்ன சொல்ல வரனாக்கா, அப்படி அவங்க அந்த பேர் கொடுத்தாங்கனாக்கா அந்த அம்மா அப்பாக்கிட்டையும் அந்த ஆண்டவர் பேசணும். இவன் பேர் என்ன? ஏசாயாவா? என்கிட்டையும் பேசியிருக்கணும், அம்மா பாட்டியும் பேசியிருக்கணும். திருப்பி வருவாரு, இந்த பேர் கொடுப்பாரு, இந்த பேர் நீ இதை விட்டுட்டு நீங்க தீர்க்கதரிசி சொன்னாரு, ஏதோ கைவிட்டார் பேசினாரு, ப்ளீஸ் செக் பண்ணிக்கங்க. போய் நான் சொல்ல விரும்பல, நீங்களே செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நான் கொடுக்க மாட்டேன், யாருக்கும் பேர் கொடுத்ததும் இல்லை. ஓகே, வெரி கேர்ஃபுல் அபவுட் தீர்க்கதரிசி. படிங்க. ஆவிகளை பகுத்தறி தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது எனக்கு தேவை, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவை. ஏன் சொல்ல வரனாக்கா, சில சமயத்தில் பிசாசானவங்க கூட ஆகிற மாதிரி பேசுவான். நான் பரிசுத்த ஆவியானவரே, நான் ஆண்கிட்ட பேசினாரு, என்கிட்ட சொல்றாரு சொல்லுவான். இருக்கு. You must know. பிசாசு ஆவி, பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவரே அவன் மகிழ்வாக பேச மாட்டார். பரிசுத்த ஆவியானவரே நமக்கு உணர்த்துவார், நம்மளோட இருக்கிறார். ஓகே, இது வெரி கேர்ஃபுல்லா பகுத்தறியணும். ஓகே, அடுத்தது ஓகே, பல பாஷைகளை பேசணும். ஓகே, இன்டர்பிரேஷன். ஓகே, இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பிக்க தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். சரி. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாக இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அநேகராயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். நல்லா அழகா முடிக்கிறாரு பவுல். அதனால பல பாஷையில் பேசலாம், தீர்க்கதரிசியும் பேசலாம், உங்களுக்கு பல வரங்கள் இருக்கலாம், வியாதியை குணமாக்கலாம். ஆனால் நான் பெரியவன், நான் பிசாசை துரத்துறேன், நான் அநேக அடையாளம் செய்கிறேன். இந்த பொப்பலை கட்டி சிலங்க நம்மளும் அவங்க சேர்ந்து கெடுக்கிறோம். இந்த அற்புதம் அடையாளம் செய்கின்ற பாஸ்டர் வந்தாக்க இந்த கூட்டத்து கூட அங்கே போவோம். இங்கே ஒருத்தர் தீர்க்கதரிசனம் வந்தால் இந்த கூட இங்கே போவோம். ஆனால் நீங்கள் வேதத்தை படிக்கிறது இல்லை, நானும் வேதத்தை படிக்கிறது இல்லை. உங்களுக்குள்ளேயே வரங்கள் இருக்கிறது, எங்களுக்குள்ளேயே வரங்கள் இருக்கிறது. இந்த சபையை, தேவனுடைய சரீரத்தை கட்டுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த வரங்கள் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கனிகள் தரப்பட்டிருக்கிறது. வரங்கள் உங்களுக்கு கீழே ஒரு நாளைக்கு கொடுக்கப்படும். நீங்க சேர்ந்து ஊழியத்திருக்கு, ரைட்? ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன் நான். அதனால கனிகளை நட வேண்டும், வரங்களை தர வேண்டும். Don't misunderstand.
டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் கம்பெனி டோன்ட் ப்ராப்ளம் அகைனா நான் உனக்கு நல்லா சொல்கிறேன் உங்கள்கிட்ட. நீங்கள் பேய் ஓட்டலாம், பிசாசு ஓட்டலாம், ஆவியில் ஓட்டலாம், அறுப்புடு செய்யலாம், அடையாளம் செய்யலாம், ஏன் சத்து போன கூட எழுப்பலாம். உங்களுக்குள்ள இந்த ஆவியின் கனிகளை இல்லாமல் இருந்தால் செய்யாதீங்க. செஞ்சிட்ட பிறகு பரிசுத்தவான மாதிரி எரிஞ்சு விழுவுது. நான் ஒரு பாசல் பார்த்தேன். நான் நல்லா ஒழிக்குவார், நல்லா பிரசங்கம் பண்ணுவார், ரொம்ப நெருப்பாக இருக்கும் பிரசங்கம். போய் பேசலாம், கனியோட வார்த்தையே அது இல்லை, கனிகளே இல்லை. இது ரொம்ப முக்கியம். நம்ம ஒவ்வொருவரும் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது ஆங்கின் கனிகள். அப்போ ஆங்கின் வரும்போது ஆண்டவர் கொடுப்பார். ட்ரை பண்ணுவோமா, ஜபிப்போமா. எங்களையும் என்னையும்